டிராகன் டைரக்டர் அஸ்வின் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான தமிழ் திரைப்படம். இந்த வருடத்துடைய ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னா அது இந்த டிராகன் மட்டும்தான். ஒரு வெற்றி காம்போ, ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் வந்திருக்காப்புல. லவ் டுடே அப்படின்ற ஒரு 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண ஒரு படத்தோடைய ஹீரோ இந்த படத்துல வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் காம்போல வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த எதிர்பார்ப்பை எந்த இடத்துலையுமே குறையாத அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவமா இந்த டிராகன் படத்தை பண்ணியிருக்காங்க. படம் எந்த இடத்துலையுமே லேக் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் கிரிஞ்சா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த படம் போற போக்கே வேற லெவல். ஒரு பயங்கரமான ஒரு பண்ணான சிரிச்சுக்கிட்டே பார்த்த ஒரு திரைப்படம் இந்த டிராகன் திரைப்படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் மட்டும் விடாமுயற்சி கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் நடந்திருக்கும். அட பாவி அப்படின்ற மாதிரி. தயவா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படம் தள்ளி போயிடுச்சு. விடாமுயற்சி கூட வந்திருந்தா சரியான அடி வந்திருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ டிராகன் திரைப்படம் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போது. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 4 to 5 days யூ கேன் வெயிட். இட் வில் பி ஹாப்பி. ஐ மீன் ஒரு பிக்கெஸ்ட் சம்பவம் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். டிராகன் வெரி வெரி சூன் வில் பி கம்மிங் ஆன் யுவர் ஏதோ ஒன்று. ஸோ வரப்போறாப்புல டிராகன் படம் கூடிய சீக்கிரமாகவே பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் பாருங்க. ஆனால் இன்னமும் தேட்டரில் வெற்றிகரமாக இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 50 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு. கூடிய சீக்கிரம் 100 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ அந்த விஷயத்த அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த திரைப்படமும் வேர்ல்டு வைட் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.